தூங்கலையா? இங்கே தூக்கம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் கடை வரைக்காவது போயிட்டு வந்துடுறேன். இப்பவா? போ, போய் சட்டையை வண்டி சாவி எடுத்துட்டு வா. மாமா, இந்நேரத்துக்கு போய் தான் ஆகணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தானே. இங்கே இருக்க ஒரு மாதிரியா இருக்குது. அதான் கடைக்கு. சரி, சாவியை கொடு, நீ தூங்கு, நான் வந்துடுறேன். நீங்கள் சொன்ன இடத்துல எப்படியும் இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. 2 நாள் ஆகுமா? ஆமாண்ணே. டேய், அது வரைக்கும் எப்படியா சமாளிக்கிறது? அண்ணா, சரக்கெல்லாம் வந்துடும் சொன்னீங்க. மூட்டை எதுவும் வந்த மாதிரியே தெரியலையே என்ன? வேண்டா, இப்ப என்னடா கடை திறந்துருக்கு, அதுக்குள்ள அவசரப்படுத. பொருடா. அப்பா, இங்க கூட இருங்க. இன்னைக்கு கடையில் எல்லா பிரச்சனையும் சரியாயிடணும். பொருள் கேட்டு வாரவங்களுக்கு என் வாயால் இல்லைன்னு சொல்ல வச்சிடாதீங்கப்பா. நண்பா, இது என்ன நம்ம கடைக்கு வந்த சோதனை? எல்லா பிரச்சனையும் நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும். நம்ம கடை நல்லபடியா நடக்கணும். நீ தான் கூட இருந்து பார்த்துக்கிடணும் பாண்டியா. கதிரம் தானா? இல்லை மாமா. எதுவும் சொன்னானா? சரக்கு போறது எதுவும் சொல்லலை. ஏய், காலையில் சரக்கு வரலாம், நம்ம ரொம்ப மாட்டிக்கிடுவோம்டா. வந்தப்ப என்ன கேட்க வேணான்னு சொன்னீங்க, இப்போ நீங்க மட்டும் கேட்குறீங்க. இல்ல, வந்து சாமி கும்பிட்டாச்சுல, இப்ப கேட்கலாம். மூர்த்தியும் காணும். தெரியல மாமா. அண்ணன் ஏதோ வெளியில் போயிருக்காங்கன்னு அண்ணி சொன்னாங்க. நான் இங்கே தான் இருப்பாருன்னு நினச்சேன், ஆனால் காணமே. சரக்கை மொத்தமாக கொடுக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்லாம விட்டேன். நானும் கொஞ்சம் குடுன்ட்டேன். நான் சொன்னது தப்பு தான். திருச்செந்தூர் முருகா, கடைக்கு வாரவங்கலாம் கடையில் இருக்கு சரக்கா கேட்கணும் ஐயா. என்ன ஒன்று கேளு. எனக்கா வேணும்? பேஸ்ட்டும் தேங்காய் பாட்டிலும் கொடுங்க. இந்தாம்மா. எவ்வளவுண்ணே? 60 ரூபா. வாங்க மாமா, உட்காருங்க. சரக்கு இன்னைக்கு எப்போ வருது மாமா? இல்லை மாப்பிள்ள, ஒன்றும் சரிப்படலை. சரக்கு வரலன்னா பெருசா மாட்டிக்குவோம் மாமா. நேத்தே கடை சீக்கிரம் அடைக்கிற நிலைமைக்கு போயிட்டோம். முந்தா நேற்று மூர்த்தியை நானும் போன இடத்துக்கு தான் நேற்றுக்கு நானும் கதிரும் போய் பேசி பார்த்தோம் மாப்பிள்ள. கிளம்பி போனது ராத்திரி வேலையினால ஒருத்தரையும் சரியா பார்க்க முடியல மாப்பிள்ள. எப்படி பார்த்தாலும் கையோட சரக்கை கொடுத்து அனுப்ப முடியாது. நீங்க போங்க, 2 நாள் அனுப்பி வைக்கிறவங்கிறாங்க மாப்பிள்ள. 2 நாளா? ஆமா மாப்பிள்ள. ஏற்கனவே நம்ம கடையில் வழக்கமாக கொடுக்க வேண்டிய ஆர்டர்லாம் நிறையா இருக்கு மாமா. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொடுத்தாகணும். அது எதையுமே தட்டி கழிக்க முடியாது. இது இன்னைக்குள்ள நிலைமையை நான் சொல்றேன். இனி ரெகுலர் கடைகளோட ஆர்டர் வரும், அப்புறம் வந்து கேட்கறவங்களுக்கும் கொடுத்தாகணும். என்ன மாமா செய்யறது? இரு மாப்பிள்ள, இதெல்லாம் நீ சொல்லிதான் தெரியணுமா என்ன? எல்லாம் தெரியும்தான். நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் மாப்பிள்ள, ஒன்றும் வேலைக்காக மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். கதிர் எங்க மாமா? வீட்டுக்கு போயிருக்கானா? இல்லை மாப்பிள்ள, மூர்த்தி அவனை கூட்டிகிட்டு எங்கேயோ வெளியே போனான். எங்க? எதுவும் சொல்லலை மாப்பிள்ள. வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. எங்கே போயிருக்காங்கன்னு தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஸ்டாக் இல்லாம இம்புட்டு டென்ஷன் எப்பவுமே ஆனதில்லை மாமா. இதே தடவை. ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மதியம் சாப்பாடு வைக்கணும், அரிசி வேணும், பருப்பு வேணும், என்ன வேணும்னு வந்துருவாங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்?
இரு மாப்பிள்ள. போன வாரம் ஜனார்த்தன் ஸ்டாக்கெல்லாம் நிறுத்தினப்போ இப்படித்தானே மாப்பிள்ள பதறணும். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இதெல்லாம் சரியாகல. அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று ஆகும் மாப்பிள்ள. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அன்னைக்கு நைட்டோட நைட்டாக சரக்கு அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு விடிஞ்சு கடையை திறந்துட்டோம். நான் தான் சொன்னேன்ல மாமா, நேத்தே அன்னை கோவத்தில் கடையை அடைச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிச்சு. பதறாத மாப்பிள்ள. இப்படி பதறினா நம்ம தெளிவாக எதையும் யோசிக்க முடியாது. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு ஏதாவது வழியை கண்டுபிடிப்போம். ஜீவா, எல்லாம் நம்மளால தான். மொத்த சரக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தோமே, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எனக்கு வயசாயிட்டு மூளை மழுகி போச்சு. நீயாவது புத்திசாலித்தனமே இருக்காண்டா மேடம். என்ன தனோ? ம்? என்ன ஏதோ பலத்த யோசனையில இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை, சும்மாதான். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நேத்துல இருந்து உன் முகமே சரியில்லையேம்மா. தலைவலி அத்தை. 2 நாளாவா தலைவலிக்குது? டாக்டரை போய் பார்க்கலாம்ல? ம், பார்க்கணும். இந்த கண்ணனை எங்க காணோம்? கண்ணா, கண்ணா, அண்ணி, வா இங்க ஒரு நிமிஷம். காலேஜ் போறானே, வயசாயிடுச்சே, அவனா கிளம்புறானான்னு பாத்தியலா? ஒவ்வொன்னையும் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. குழந்தை மாதிரி பண்றான். வந்துட்டேன் திட்டாதீய. டேய், டைம் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம்? காலேஜ் போக வேண்டாமா? அண்ணி, டைம்லாம் ஒன்றும் ஆகல அண்ணி. போய் சொல்லாத, டைம் ஆயிடுச்சு. முல்ல, கண்ணனுக்கு டிஃபன் கொடுமா. இது வரேன்க்கா. உட்கார்றா. உட்காரு கண்ணா. என்னடா முழிக்கிற? சட்னி மட்டும்தான் வச்சிருக்கிய, சாம்பார் எங்க? அது சாம்பார் வைக்கலடா. சாம்பார் வைக்கலையா? அண்ணி, எனக்கு சட்னி மட்டும் பிடிக்காத அண்ணி. ஏய், ஒரு நாள் சாப்பிடுறா, ரொம்ப பண்ணாத. ஐயோ, எனக்கு சட்னி வச்சுலாம் சாப்பிட முடியாது. சாம்பார் வேணும். ஒரு நாள் தானடா கண்ணா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். ஏன் தனோ, அவனை நீதானே இப்படி பழக்கி விட்டுருக்க? என்ன இருந்தாலும் சாப்பிட பழக்கி விட்டுருக்கணும். ஒவ்வொன்னா அவனுக்கு ஊட்டி விட்டது நீதான். அத்தை, கண்ணை சாப்பிடுவா அத்தை. டேய், சாப்பிடுறா. வேற வழி, சாப்பிட்டு தானே ஆகணும். பசிக்குதே. மீனா, வா, நீ உட்காந்து சாப்பிடு. இல்ல, எனக்கு பசிக்கல. எல்லாரும் சாப்பிட்டா கிச்சனை கிளீன் பண்ணிடலாம். ஒவ்வொருத்தரா சாப்பிட்டா எப்படி? பாரு, கண்ணு கூட உட்காந்து சாப்பிடு. இவங்க வேற இருக்காங்க, இப்படி கோத்து விடுறாங்களே. இந்தாங்க. எங்க சாம்பார்? எங்களுக்கே இல்லையா, உங்களுக்கு தராங்களாக்கும். குட்டியண்ணி, சாம்பார் நகி லேது. இது சாப்பிடுங்க. ஏன் சாம்பார் இல்லாம மகாராணி சாப்பிட மாட்டாங்களாமா? அத்தை, அவங்க எப்ப அப்படி சொன்னாங்க? டெய்லி இங்க சாம்பார் இருக்கும்ல, அதனால அப்படி கேட்டிருப்பா. சாரி மீனா, நல்ல தலைவலி, அதான் சாம்பார் வைக்க முடியல. தூங்கிட்டேன் வேற. இன்னைக்கு சட்னியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு சாம்பார் வச்சு தரேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சட்னி ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன்.
தனோ ம்? கதிரமூர்த்தி எங்க காணோம்? சாப்பிட வரல? ஆ, இல்ல அத்தை, நான் தான் கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க கொஞ்சம் வேலையா இருக்காங்களாமா. அண்ணி, இப்போ இந்த ஒரு இட்லியை வாங்கி எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுறப்ப நான் ஹெல்ப் பண்ணுவேன். ம். பின்னாடி எனக்கு ஹெல்ப்பே தேவையில்லை, ஆளை விடு. அண்ணி முடியல அண்ணி, தொண்டையிலே நிற்கிது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ம் இங்கிட்டும் அதே பிரச்சனை தான். ம் சத்தமா பேசி உங்க அம்மா கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சிடாதடா ம். ப்ளீஸ். ம் என்ன மீனா, ஏதாவது வேணுமா? இல்லைங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா, சட்னி அருமை, டேஸ்டா இருக்கு. ம், முடியல. பிடிச்சிருக்கா? சட்னி இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்கேன். சட்னில என்னன்னே வித்தியாசம்? எப்பவும் பெரிய வெங்காயம் போடுவேன், இன்னைக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ம், ரொம்ப பெரிய வித்தியாசம்தான். ம். உனக்கு பிடிச்சிருக்கா மீனா? அதான் சொன்னேனே, சூப்பரா இருக்கு. ம். எந்த வீட்லயும் இது நடக்காது தனோ. ஒரு மருமக அவ பாட்டுக்கு உக்காந்து சாப்பிட்றா, நீங்க 2 பேரும் அவளை விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க. ம். ஆரம்பிச்சிட்டாங்க. மம்மி, சும்மா சும்மா குட்டி அண்ணியை திட்டாதீங்க. ஆமா, திட்டுறாக. மகாராணிய நான் ஒன்னும் சொல்லலப்பா. ஆஹா, இந்த வீட்ல மட்டும்தான் இந்த கூத்தெல்லாம் நடக்கும். வேற எந்த வீட்லயாவது போய் இப்படி ஜாலியா உக்காரலான்னு நினைச்சாலும் கொத்தி குழம்பு வச்சிருவாங்க. ம். என்னையா குழம்பு வைப்பேன்னு சொன்னாங்க? எக்ஸாக்ட்லி. ம் போதுமா தனோ, மகாராணிக்கு சாம்பார் இல்லாம இறங்குதா பாத்தியா? அத்தை, சாப்பிட்டு முடிச்சிட்டியல்ல, வாங்க ஹாலுக்கு போலாம். நான் வரேன். ம், உடனே என்ன உள்ள கூட்டிட்டு போயிடணும். அப்படிலாம் இல்ல அத்தை. அவளை சொன்னா அவளுக்கு வலிக்குதோ இல்லையோ, உனக்கு நல்லா வலிக்குது முல்ல. அக்கா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் தான் அவங்க இருக்காங்கன்னு பேசாம போறேன்ல, அப்புறம் ஏங்க என்ன கூப்பிட்டு வீணா கோத்து விடுறீங்க? முல்ல மட்டும் இல்ல, நான் அவ்வளவுதான். சாப்பிட்டல, இன்னொரு இட்லி வைக்கட்டுமா? ஐயோ, போதும் போதும். என்ன மீனா, 2 பேருக்குமே வேண்டாமா? போதும் போதும். நிறைய இட்லி அவிச்சு வச்சிட்டானே, இப்ப என்ன பண்ண அதெல்லாம்? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுங்க. ம். இந்தா. ம் ம். ஏய், குலுக்காதடா, கொட்டிடும். வாட் லஞ்ச் டுடே? இட்லி தான்டா. சேம் இட்லி, சேம் சட்னி. ஆமாடா. எனக்கு வேணாம், காசு கொடுங்க, நான் கேண்டீனில் போய் சாப்பிட்டுக்கிறேன். கேண்டீன்லயா? கேண்டீன்லலாம் சாப்பிட்டா உடம்பு கெட்டுரும்டா. ஒரு நாளில் கெட்டு போகிறதுக்கு என் உடம்பு என்ன வாழைப்பழமா நீ? என்ன நடந்தாலும் சரி, இந்த இட்லியே மதியானம் என்னால் சாப்பிட முடியாது. முல்ல, அந்த ஃபோன் எடு. சரிக்கா. நீ பாட்டுங்க, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவீங்க அதானே? ம், ஆமாடா. எங்கள் அண்ணன் வேற என் நிலமை தெரியாமல் இட்லியோட மகிமையை பற்றி 10 நிமிஷம் பேசும். வேணவே வேணாம், நான் இதே சாப்பிட்டுக்கிறேன். லஞ்சுக்கும் சாம்பார் இல்லையா? அப்போ அதான் சின்ன வெங்காயம் போட்ட சட்னி இருக்குல்லடா. சின்ன வெங்காயம் தீபிகா படுக்கோனே வா, பார்த்துக்கிட்டே சாப்பிட. படுத்துறீங்களா நீங்களா? சே, டேய் கண்ணா, அது என்ன தீபிகா படு? யாரு?
அவ இந்தி நடிகை. ஆஹா, பாத்தியா அவன? பாக்கெட் மணி வாங்கிட்டு போய் ஹிந்தி படம் வர பாக்குறான். அவன டேய் கண்ணா நில்லடா. ஐயோ முடியலங்க இவங்களோட. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல மாமா. பார்க்கலாம் மாப்ள. ஹலோ ஹலோ, தம்பி, மூர்த்தி அண்ணா இல்லையா? நான் ஒரு தம்பி ஜீவா தான் பேசுறேன், சொல்லுங்க. தம்பி, நான் லட்சுமி அக்கா மெஸ்ல இருந்து பேசுறேன். சரக்கு இன்னும் வரலையே தம்பி, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்துரும்ண்ணே. சரக்கெல்லாம் தீர்ந்து போச்சு. சாயந்தரம் சமைக்கிறதுக்கு சரக்கு வேணும், அதுக்குள்ள வந்துருமா? இல்ல, கொஞ்ச நேரத்துல வந்து கொடுத்துறேண்ணே. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல எப்போ இப்படி லேட் ஆகாத, சரக்கு கரெக்டா டெலிவரி பண்ணிடுவீங்க. இப்போ என்னாச்சு? அது டெலிவரி பண்றதுக்கு ஆள் இல்லைண்ணே, அதனால தான் எனக்கு டிலே ஆகுது. அண்ணே, நான் தான் இருக்கேனே. தம்பி, நான் வேணா ஆள் அனுப்பி எடுத்துக்கிட்டுமா? இல்லைண்ணே, இல்ல, நானே கொடுத்து விட்றேன். சரிங்க தம்பி, நான் வச்சிடறேன். ம். லேட் பண்ணிடாதீங்க. தாண்டா அவனே ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். நான் டெலிவரி பண்ணுதேன் அப்படிங்க, உனக்கு அறிவில்லை? சாரி தாத்தா. நம்ம டெலிவரி பண்ண வேண்டிய 3வது ஆள் கால் பண்ணிட்டாரு. நேத்தாவது ஒரு நைட் இருந்துச்சு, ஏதாவது அரேஞ்ச் பண்ணிடலான்னு நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு அதுவும் இல்லை. கொடுத்து விட்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எங்க இருந்து எப்படி கொடுத்து விட போறேன்? அண்ணன் இருந்தாலாவது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இப்ப அவரும் இல்லை, போனையும் எடுக்கல. இப்ப என்ன மாமா பண்ண போறோம்? ஜீவா, தெம்பா இருடா, தன்னம்பிக்கையோட இருடா, எல்லாம் பாத்துக்கலாம். அண்ணே, பொன்னியரிசி 5 கிலோ கொடுங்கண்ணே. என் பொன்னியரிசியில எத்தனை வகை இருக்கு, உனக்கு எந்த பொன்னியரிசி வேணும்? எப்பவும் வாங்குற பொன்னி தான். ஆமா, எனக்கு காலைல சாப்பிட்டு ஞாபகம் இல்ல. நீ என்ன அரிசி வாங்குதுன்னு ஞாபகம் இருக்குமாங்க? என்ன அரிசி சொல்லு. 48 ரூபா அரிசிண்ணே. ஐயோ, அது இப்பதான் காலியாச்சு. 52 பொன்னியரிசி தரட்டா? 52 ரூபாயா? ஆமா. சரி, சீக்கிரம் வேகுமா? அப்ப வேகம்னு சொன்னா வாங்கிடுவியா? கண்டிப்பா. ஐயோ, அது ஊத்து போச்சு, சாயங்காலம் தான் வரும். இந்த பாசுமதி அரிசி வாங்கிடுவியா? பாஸ்மதி அரிசியா? நல்லா இருக்கும், நீளமா இருக்கும், ருசியா இருக்கும். பிரியாணி அரிசியை சொல்றீங்களா? ஆமா, அது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். எந்த அரிசியும் இல்லை மாமா. இவர் எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அக்கா, அரிசி இன்னும் சரக்கு வரல. அப்படியா? நான் கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன்க்கா. சரிப்பா, சீக்கிரமா கொடுத்து விடு. மாமா, கஸ்டமர்ஸ் கிட்ட இதோ இப்ப வந்துருன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவகிட்ட வேற ஏதாவது கேட்டு குழப்பாதீங்க. ஹலோ தம்பி, எப்பதான்பா பொருள் தருவீங்க? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ண முடியும் சொல்லுங்க. அது இல்லைண்ணே, வண்டி கொஞ்சம் பிரச்சனைல இருக்கு. ஆமாப்பா, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்பீல? இல்லைண்ணே, சாரிண்ணே, அப்படி இல்லைண்ணே. அட போப்பா. அண்ணே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கண்ணே. வண்டி கொஞ்சம் வழியில மாட்டிக்கிச்சு, வேற ஒன்றும் இல்லைண்ணே. கொடுத்து விட்றேன். என்ன செய்ய போறேன்? எப்படி சமாளிக்க போறேன்? இவங்க எல்லாத்துக்கும் நான் எப்படி சரக்கு டெலிவரி பண்ண போறேன்?
மாப்பிள்ள பயமா இருக்கு மாமா. இதுக்கு முன்னாடி எதுக்கோ டென்ஷன் ஆயிருக்கேன். ஆனா கடையை நினைச்சு பயந்ததே இல்லை. ஒரே நாள்ல எம்புடு தடுமாறி நிக்குது பாருங்க மாமா. இதோ கொண்டாந்தாரேன்னு சொல்லி அட்ரஸ் வாங்கி வச்சது மட்டும் 20 இருக்கு. அதுக்கும் மேல போன் வந்துகிட்டே கிடக்கு. எப்படி கொடுக்க போறேன், என்ன பண்ண போறேன்னு ஒன்றும் புரியல. இந்த கடை தான் எல்லாமே, இந்த கடையில இருந்தா எல்லாமேன்னு அண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த கடைக்கே ஒரு பிரச்சனைனா தெரியல மாமா. பயமா கிடக்கு.